பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். 2025ஆம் ஆண்டு நம்ம நிற்கிறோம். நாம் எங்கேருந்து தொடங்குறோங்கிற இந்த பயணத்தை ஒரு முறை நமக்கு நாமே நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது. 2009 ஒட்டுமொத்த இனமும் அழித்தொழிக்கப்பட்ட வேளையில் உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் அந்த இன அழிவுக்கு பிறகு கூனி குறுகின்றப்ப இனமான தமிழர்கள் தமிழ்நாட்டில் கையேறு நிலையில் என்ன பண்ண தெரியாமல் விழிப்புங்கின்ற வேளையில் நமக்கான ஒரு அரசியலை கட்டியெழுப்பட தான் இந்த இனத்தின் நலனுக்கு உகந்ததுன்னு முடிவு பண்ணி நாம் தமிழங்கிற அமைப்பை அப்போ தொடங்குகிறோம். முதல்ல நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு தொடங்கி 2010 மே 18ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியாக பரிணாம வளர்ச்சி பெறுது. 2010 கட்சி தொடங்கி நம்ம 6 ஆண்டு கழித்து தான் தேர்தலில் போட்டி போட்டோம். 2016 தனித்து போட்டி போட்டோம். அதில் 1.1 விழுக்காடு தான் வாக்களை பெற்றோம். கடலூரில் அண்ணன் போட்டிட்டாங்க. அண்ணன் 5ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. நம்ம வெற்றி பெறலை. அப்போ எல்லாரும் என்ன கணக்கிட்டாங்கன்னா, இந்த தேர்தல் பாதை தமிழ் தேசத்துக்கு ஒருபோதும் ஒத்து வராது, இயக்க அரசியல் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. நாம் 1.1 விழுக்காடு வாக்களை பெற்றோம். அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் தலைமையில் மக்கள கூட்டணியும் போட்டி போட்டாங்க. அவங்களும் சரிவை சந்தித்தாங்க. அப்போ 1.1லேருந்து நாம் தமிழர் கட்சி சுழியத்துக்கு போயிடும். நாம் தமிழர் கட்சி அதிகபட்ச பெற்ற வாக்கு விழுக்காடே 1.1 நினச்சாங்க. ஆனால் 1.1லேருந்து ஏறக்குறைய 4 விழுக்காடு வாக்களை பெற்றோம் அடுத்து வந்த பார்லமெண்ட் தேர்தலில். அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அதில் 7 விழுக்காடு வாக்களை பெற்றோம். கடைசி நடைபெற்று முடிஞ்ச பார்லமெண்ட் தேர்தலில் 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பொதுவாக தேர்தலுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. ஜெயிக்கிற கட்சி வளரும், தோக்கிற கட்சி வீழ்ந்து போகும். இதுதான் நியதி. இந்திய பெருநில முழுமைக்கு இதுதான் நிலைமை. ஆனால் அந்த இலக்கணத்தை உடைத்து தகர்த்து இதுவரைக்கும் 4 பொது தேர்தலை வெற்றி பெறாவிட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்று நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கோம். நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை நாம் பெற்ற தோல்வி ஒருபோதும் பாதிக்கலை. இது அசாத்தியமான ஒன்று. இன்னைக்கு பணம்ங்கிறது பிரதான காரணியாக தேர்தலில் மாறி போச்சு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. ஆனால் நாம் 4 லட்சம் கூட செலவு பண்ணுறதில்ல. ஆனால் திமுக அதிமுக 20 கோடி செலவு பண்ணுறான். பணத்தை கொட்டி இறைக்கிறான், அதிகாரத்தை முறைகேடு செய்கிறான், டோக்கன் கொடுக்குறான், பரிசு பொருள் கொடுக்குறான், எல்லா தகுடு தத்தங்களும் செய்கிறான். ஆனால் நாம் வாக்கு காசு கொடுக்காம 36 லட்சம் வாக்களை பெற்றதெல்லாம் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய மறுவளர்ச்சி. நாம் பார்த்து சாதாரணமாக 8.2 விழுக்காடு வாக்கு தான் போதுமானது இல்லை அப்படின்னு வருத்தப்படுறோம், ஆதங்கப்படுறோம். அது ஆதங்க நியாயம். நம்ம உழைப்புக்கான உளப்பூர்வமான வாக்கு விழுக்காடு இல்லை ஒரு பக்கம். அதே சமயத்தில் மற்ற கட்சிகள் வியந்து பார்க்கலாம், மிரண்டு பார்க்கலாம். திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சியும் 8.2 விழுக்காடு வாக்கு இல்லை, 8 விழுக்காடு வாக்கு இல்லை. காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக எந்த கட்சியும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. இந்த 8 விழுக்காடு வாக்குக்கு இன்னைக்கு தேர்தல் சந்தங்கிறது மிக குறைந்தது 500 கோடி, மிக குறைந்த 500 கோடி. ஆனால் நாம் சமரசம் பண்ணாமல் இந்த களத்தில் நிற்கிறோம். நம்ம இந்த தேர்தல் களத்தில் பண்ண எல்லாமே அசாத்தியம், எல்லாமே சாதாரணம் தான். காசு இருந்தால் தான் தேர்தலில் போட்டி போட முடியுங்கிற நிலைமை இருந்துச்சு. அந்த நிலைமையை தகர்த்து காசு இல்லாமல், பணம் இல்லாமல், களத்தில் கருத்தை விதிச்சு, கொள்கையை விதிச்சு, கோட்பாட்டை சொல்லி நாம் வாக்களை பெற்றது மகத்தான சாதனை. எல்லாரும் எளிய பிள்ளைகள், எந்தவித பின்புலம் இல்லாத பிள்ளைகள். ஆனால் நம்மளை கொண்டாடுவதற்கு, பாராட்டுவதற்கு, நம்மளை வரவேற்பதற்கு இங்கே ஆள் இல்லை. ஆனால் நம்மளோட ஒரு சின்ன சறுக்கல் நமக்கு நிகழ்ந்தா கூட அதை பெரிதாக பேசுவான். ஆனால் நம்மளை கொண்டாட மாட்டான். அப்போ நம்ம தோல்வியை கொண்டாட 1000 பேர் இருக்கான். ஆனால் நம்ம வெற்றிக்கு வாழ் சொல்ல எவரும் இல்லை. அப்போ நாம தான் கீழே விழுந்தாலும் நிமிர்ந்து எழ வேண்டிய அவசியம் இருக்குது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொது தேர்தல் களங்கிறது நாம் வெற்றி பெற்றே தீரணும், வேறு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வரலாற்றை நாளைக்கு எழுதுறப்ப வெற்றி தோல்வி தான் எழுதுவான்.
தோல்விக்கான காரணங்கள் எழுத மாட்டான். இன்னைக்கு திமுக வந்து காசு கொடுக்குறான், டோக்கன் கொடுக்குறான், முறைகேடு பண்ணுறான், அவன் எல்லா அயோக்கியமான விளைஞ்சிறான். ஆனால் வரலாற்றை பதிவு செய்கிற போது அங்கே தோல்விக்கான காரணம் எழுதப்பட்டிருக்காது, வெற்றி திருட்டுத்தனமாக பெறப்பட்டது எழுதப்பட்டிருக்காது, வெற்றி தோல்வி மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கும். 2009 ப. சிதம்பரம் தோத்து போனார். தோத்து போன ப. சிதம்பரத்தை வெற்றி பெற்றதாக அறிவிச்சான் சிவகங்கையில். அது ஒரு முறைகேடு, பெரிய அயோக்கியத்தனம். ஆனால் வரலாற்றை பதிவு பண்ணுறப்ப ப. சிதம்பரம் வெற்றி பெற்றார்னு தான் வரும், அவர் பண்ண முறைகேடு தான் வராது. அப்போ வரலாற்றில் வெற்றி தான் பேசப்படும். அப்போ நமக்கு வாய்ப்பு இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றுவது ஒன்று தான். வெற்றி ஒன்று தான் பேசும். நாம் தோத்துட்டோம், முடிஞ்சு கதை. பிரபாகரனை பயங்கரவாதி என்றுவான், வீரப்பனார தீவிரவாதி என்றுவான், தமிழ் தேசியம்னா ஆகாதுன்றுவான், தமிழனுக்கெல்லாம் நாட்டையாள தகுதி இல்லைன்றுவான், எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான். வன்மை வேணும், வெறி வேணும். கண் முன்னே 2 லட்சம் உயிர்களை நம்ம சாக கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா உரிமையும் பறி போச்சு. காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு எல்லா உரிமையும் பறி போச்சு. தமிழர் நிலம் இன்றைக்கு நிலம் முழுமைக்கும் நாசகார நச்சு திட்டங்களை உட்புகுத்துறார். வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. கவியரசு கண்ணதாசன் காமராசரை பற்றி வர்ணிக்கிறப்ப சொன்னார், காலத்தின் கடைசி நின்றார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. அதை உணர்ந்து வெறி கொண்டு வேலை செய்யணும், வெறி கொண்டு வேலை செய்யணும். ஏன்னா வேண்டா வெறுப்பா பிள்ளை பத்து காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. தலைவன் முதல் தொண்டல் வரை எல்லாரும் முட்டாளாக இருக்கான். அவனே பெரியதாக பேசுகிறான், நாம் வெற்றி பெறுவோங்கிறான். நாம் கோட்பாடை கொண்டு, கொள்கையை கொண்டு, தத்துவத்தின்பால் கட்டப்பட்டிருக்கோம். 15 ஆண்டுகளாக இந்த களத்தில் இருக்கோம், அயராது பணியாற்றி இருக்கிறோம், பொருளாதாரத்தை இழந்திருக்கோம், நம் வாழ்க்கையில் பெரும்பகுதியை செலவு பண்ணியிருக்கோம். அதை உணர்ந்து தெளிந்து இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி ஈட்டணும். அதுக்கு நாம் தேர்தலில் பரப்புரைக்கு போகிறப்ப கடந்த காலத்தில் 2016, 19, 21, 24 பரப்புரைக்கு போகிறப்ப வேட்பாளரோட 10 பேர் போயிருக்கலாம், 20 பேர் போயிருக்கலாம். இந்த முறை மிக குறைந்தது, மிக மிக குறைந்தது 100 பேர் போகணும். ஏன்னா நம்மகிட்ட பண வலிமை இல்லை, ஆனால் படை வலிமை இருக்குது. இந்த படை வலிமையை பார்த்தா மற்றவங்களாம் மிரண்டு போவான். ஈரோடு கிழக்கெல்லாம் பரப்புரை பண்ணணும், ஆர்கே நகரில் பரப்புரை பண்ணணும். இந்த ஈரோடு கிழக்கு ஆர்கே நகரில் நம்மளை பார்த்து மற்ற கட்சி மிரண்டு போனது. நாம் தமிழக கட்சிக்கு இவ்வளோ பெரிய படை இருக்கா, இவ்வளோ ஒழுங்கோடு கட்டுக்கோப்போட நேர்ச்சியோட இவ்வளோ பேர் போகிறாங்களேன்னு. அப்போ இந்த சட்டமன்ற தொகுதிக்கு நாம் வெற்றி எட்டுவதற்கு நாம் அயராது களப்பணியாற்றணும். இன்னும் 5 மாதம் 6 மாதம் இருக்குது இந்த தேர்தலுக்கு. இன்னும் 2 மாதத்துக்கு பிறகு தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க தொடங்கும். எல்லா கட்சியும் களத்துக்கு வந்துடுவான். நமக்கு இப்போதே வேட்பாளர் அறிவிச்சாச்சு. மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி, எத்தனை சீட்டு, அது எந்த இடம், யார் வேட்பாளர், அதெல்லாம் முடிவு செய்யலை. நமக்கு இப்போதே வேட்பாளர் சொல்லியாச்சு. அற்புதமான ஆகச்சிறந்த வேட்பாளர் இந்த பாபநாசம் தொகுதி கிடைச்சிருக்காங்க. தங்கை அனீஸ் பாத்திமாவை உலக தமிழர்கள் வந்து பெரியளவில் நம்பிக்கையாக பார்க்குறாங்க, நம்புகிறாங்க. அவங்க இந்த தொகுதியை உற்று நோக்குறாங்க. நம்மை விட ஈழத்தமிழ் சொந்தங்கள், உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்கள் நம்மை அதிகப்படியாக நேசித்து நம்பி நிற்கிறாங்க. நாம் சோர்ந்து போனால் கூட விடாதீங்கன்னா விடாதீங்கன்னா நம்பிக்கையோடு இருங்கோன்னா அப்படின்னு அவ்வளவு நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்க. நாம் செய்கிறது வந்து ஒரு அரசியல் பணி, ஒரு அரசியல் பணி தான். ஆனால் ஈழ சொந்தங்கள் நம்மை எப்படி பார்க்குறாங்கன்னா, தலைவர் பிரபாகரன் படையில் இருந்த தளபதிகள் போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தளபதிகளையும் நிர்வாகிகளையும் உலகத்தமிழ் சொந்தங்கள், ஈழ சொந்தங்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கடைசி நம்பிக்கை, கடைசி கையிருப்பு நாம் தமிழர் கட்சி தான், அண்ணன் சீமான் தான். இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற்றே தீரணும். நாம் நம்பணும், நான் வெற்றி பெறோம் நம்புகிறோம். ஆகச்சிறந்த வேட்பாளர் அனீஸ் பாத்திமா. அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள், எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் மாற்று கட்சியில் எவனும் சொல்ல முடியாது. அப்படியே தலை சிறந்த ஒரு வேட்பாளர் இந்த தொகுதி கிடைச்சிருக்காங்க. இந்த வேட்பாளரை பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய காலத்தை முழுவதுமாக இந்த தேர்தல் களத்துக்காக செலவு பண்ணணும், வெற்றியை ஈட்டணும். வெற்றியை தாண்டி எதுவுமே இங்கே பேசு பொருளாக இருக்காது. வெற்றி பெற்றே தீரணும். அதுக்கு அயராது உழைப்போம், வெறி கொண்டு வேலை செய்வோம். சும்மா வந்து கடமைக்கு சடங்கு பண்ணுறதில்லை. நாம் கண்முன்னே வந்து ஈழத்தில் 2 லட்சம் மக்கள் செத்து போயிருக்காங்க. தலைவர், மாவீர தெய்வங்கள் யாரும் இன்னைக்கு களத்தில் இல்லை. இந்த மாதம் நவம்பர் மாதம் மாவீரர் நாளை கொண்டாடுவோம். தலைவர் பிரபாகரன் பிறந்தநாளை கொண்டாடுவோம். தலைவர் பிரபாகரனோட லட்சியம் ஈடேற வேண்டும் என்றால் தமிழீழம்ங்கிற ஒரு தேசம்
அது கிடைக்கப்பெறும்னா கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வென்றால்தான் தமிழீழம் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி தோற்று போனால் தமிழீழம் என்பது கனவாக மாறிப்போகும். ஈழத்தில் ஒட்டுமொத்தமாக இனம் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு, அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு கடைசி வாய்ப்பா நாம் தமிழர் கட்சி நிற்குது. அண்ணன் சூசி அவர்கள் சொன்னது வெறுமனே வார்த்தை இல்லை. சீமான் சார்ட்ட சொல்லுங்க, சீமானை நம்பி தான் விட்டு போறேன்னு சொல்லுங்க. அது வார்த்தை இல்லை, அடுத்த கட்ட போருக்கான பிரகடனம். அதை உணர்ந்து ஈழத்திற்கான கதவு நமது கரங்கள்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறத உணர்ந்து நாம் அயராது களப்பணி செய்வோம். ஆக சிறந்த அறிவிலை சிறந்த வேட்பாளர் தங்கை அனீஸ் பாத்திமா அவர்களை ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு எப்பாடுபட்டாவது பாபநாசம் தொகுதியை நமக்கான வெற்றி கோட்டையாக மாற்றுவோம். இந்த பாபநாசம் தொகுதியில் புடிக்கோடு ஏற்றுவோம். அதுக்கு ஒவ்வொருத்தரும் அயராது களப்பணி ஆற்றணும். அதை கடந்து என்னென்னா, நாம் இப்போதே பொதுக்கூட்டங்கள் திருமண கூட்டங்களை போட தொடங்குவோம். அப்படி பொதுக்கூட்டங்கள் திருமண கூட்டங்கள் போட தொடங்குறப்ப வெறுமனே பொதுக்கூட்டத்தோடு நிற்காம, பொதுக்கூட்டம் இந்த பகுதியில் பொதுக்கூட்டம் அப்படின்னா பொதுக்கூட்டத்தில் 2 நாளைக்கு முடிய வேட்பாளரோட கட்சி நிர்வாகிகள்லாம் ஒரு 40 பேர் 50 பேர் திரண்டு அந்த துண்டறிக்கையை கொடுத்து நாளைக்கு பொதுக்கூட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு அழைப்பு கொடுக்குற விதமாக எல்லாரையும் போய் சந்திக்கணும். அப்படி சந்திக்கிறப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் பொதுக்கூட்டம் போட்டு மேடை வாயிலாக கருத்தை கொண்டு போய் செத்த மாதிரி ஆச்சு. அதுக்கு முன்னாடி கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தப்ப அவங்களுக்கு நேரடியாக சந்தித்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தொகுதியில் எவ்வளவு வாக்காளர் இருக்கிறாங்களோ அத்தனை வாக்காளர்களையும் அவன் திமுகவோ அதிமுகவோ எவனோ எல்லாரையும் நாம் சந்தித்து வாக்கு கேட்கணும், மக்களை சந்திக்கணும். அதுக்கு வரக்கூடிய இந்த 6 மாத காலத்தில் திட்டங்களை வகுத்து கொண்டு எல்லாரையும் எத்தனை முறை சந்திக்கிறது, எப்படி சந்திக்கிறது, எப்படி கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி வேட்பாளர்கள் சென்றடைகிறது, வேட்பாளர் சென்று சேர்க்கிறது, எல்லாத்தையும் திட்டமிட்டு வேலை செய்வோம். உறுதியாக வெல்வோம். வெற்றி ஒன்று தான் வரலாற்றில் நிற்கும். அதனால் எப்பாடுபட்டாவது வெறி கொண்டு உழைச்சி நான் வெற்றி ஈட்டுவோம். தங்கை அனீஸ் பாத்திமாவை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்போம். நன்றி, வணக்கம்.